அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு அருமையான கூட்டு செய்ய போகிறோம். 3 கீரையை வச்சு முருங்கைக்கீரை, வாகனார் கீரை, நச்சுக்கொட்டைக்கீரை இது மூணுத்தையும் ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நச்சுக்கொட்டை கீரை இருக்கு இல்லையா, அது இந்த நடுவில் இருக்க நரம்பு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். மற்றபடி முருங்கைக்கீரையும் வாகநாராயணன் கீரையும் நம்ம எப்பயும் உருவுற மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அதை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம், பாசிப்பருப்பு கூட்டு. 3 கீரையை சேர்த்து நம்ம கூட்டு செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி, 10-15 வெள்ளைப்பூண்டு. இதை சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். கீரை கூட்டுக்கு ஒரு வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு, அது கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வெடிச்சதும் எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு வெடிச்சதும் இந்த கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். பாசிப்பருப்பு வறுபட்டதும் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பு வேகிற டைமில் ஒரு வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாசிப்பருப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பாசிப்பருப்பு அரை வேக்காடு வெந்ததும் வதங்கின வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் இதில் கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கழுவி அலசி வச்சிருக்க கீரையை எடுத்து போட்டுக்கலாம். பருப்போடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துரி வச்சிருக்க தேங்காயை போட்டுக்கலாம். அரை முடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 வகையான கீரை சேர்த்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டு ரெடி. இந்த டைப்பில் கீரை கூட்டு செஞ்சு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.